Welcome to Virtual Classroom Lectures. So இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா AD 3491 Fundamentals of Data Science and Analytics, second year, 4th semester AI and DS department students-கான subject. So the course objectives அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸோட பேசிக்ஸ், அதோட டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் எப்படி டேட்டா விசுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்ஃபரன்ஷியல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து AD 3301 படிச்சிருக்கோம். ஸோ டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதோட நீட் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுதான் எகெயின் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். அது செகண்ட் யூனிட் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ அதோட பிளாட்டிங்ஸ் எப்படி இருக்கும், விசிட் ஸ்கோர், இது எல்லாமே நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க நம்ம ப்ரீவியஸ் சப்ஜெக்டில். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கும். ஸ்டாட்டிக்ஸ் பற்றின ஒரு இது வேணும். ஏன்னா இப்போ டேட்டாஸில் தானே ஒர்க் பண்ண போகிறோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாங்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், இசட் டெஸ்ட், எஸ்டிமேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த தேர்ட் யூனிட்டில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்னால் என்ன, என்னென்ன டெஸ்ட் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, அனோவா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த டெர்மினாலஜிஸ் தெரியும், பட் இன்டெப்த்தாக இந்த சாப்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூனிட் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் இந்த அனாலிட்டிக்ஸ்லேருந்து அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி த கோர்ஸ் அவுட்கம்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டாவை எப்படி விசுவலைஸ் பண்ணியிருக்கணும், டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும், மாடல்ஸ் எப்படி ப்ரெடிக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நான் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் சிலபஸில் பார்த்துக்கோங்க. ஆஸ் பர் த டெக்ஸ்ட் புக்ஸ் we will deliver the content. Okay, thank you for watching.